ஊருக்கு கிளம்பணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதனால் வந்து ஃபைனலி பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கொஞ்சம் பெண்டிங் இருந்தது. அதை நான் வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாளே முடிச்சிட்டேன். சரி கிளம்பலான்னு முடிவு பண்ணோன்னே வந்து ஒரு எப்படியாவது நம்ம முடிச்சு தானே ஆகணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நாளாக சும்மாவே போட்டு வச்சுருந்தாங்க. சரி நம்ம இருக்கிறோம்ல போட்டுக்கலான்ட்டு அப்புறம் பார்த்தா டக்குன்னு கிளம்புறதுக்கு முடிவு பண்ணோடனே சரி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்லீவில் கொஞ்சம் பெண்டிங்கு. அது ஏன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரேமில் போட முடியல. சைடில் கொஞ்சம் பிட்டு துணி கொடுத்து அதை அடிச்சிருந்தோம்னா மட்டும்தான் ஃப்ரேமில் போட்டு நம்ம போட முடியும். அதனால நான் வந்து ஸ்லீவ் மட்டும் போடல. ஸோ அதை நான் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டேன். சரி இதை மட்டும் முடிச்சுட்டு மீதி நீ முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா நைட்டு வழக்கம் போல் டிக்கெட் போட வந்துட்டோம். நைட்டு நாங்கள் கரெக்டாக 11 மணிங்கில் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஆர்கெஸ்ட்ரா ஒன்று போயிட்டு இருந்தது. அதனால் நல்லா சவுண்டு பக்கத்தில் நல்லா கேட்டுது. சரி நம்ம தான் வந்தால் விடிய நம்மளுக்கு என்ன சிவராத்திரி தான்னு சொல்லிட்டு அந்த ஆர்கெஸ்ட்ராவை பார்க்கலான்னு போனால் அங்கே பார்த்தா முடிஞ்சிருச்சு. அந்த நைட்டு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கொசுக்கடியில் ஒரு ராத்திரி எப்படி போச்சுன்னு தெரியாமல் அப்படியே போயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த டிக்கெட் போடுறத வந்து தற்கால் கொஞ்சம் வேறு ஏதாவது வழி இருந்தால் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நைட்டெல்லாம் போய் வெயிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. அப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா வந்து ப்ளவுஸை கொண்டு போய் ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்துட்டு அங்கேயே சாப்பிட்லாமான்னு யோசித்தோம். அப்புறம் வேண்டாம் சரி நம்ம வந்து டைமிங் கொஞ்சம் மாறி வந்திருக்கிறோம், அங்கே லேட் பண்ணிட்டா ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்ட்டு அப்புறம் கடைக்கே வந்துட்டோம். கடைக்கு வந்து ஆளுக்கு ஒரு இட்லி பணியாரம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டிக்கெட்டும் போட்டுட்டு கிளம்பிட்டோம். போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மதியம் லஞ்ச் வந்து அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா கீரை கடைஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரண்டை சட்னி, அதுக்கப்புறம் பீக்கங்காய் பொரியல், அப்பளம், பாவக்காய் பொரியல், அது இதுன்னு ஏகப்பட்ட சைடிஷுங்க. அதுக்கப்புறம் வெண்டங்காய் புளிக்குழம்பு, நிறைய ஐட்டங்கள் இருந்தது. ஆனால் அந்த கொஞ்சோண்டு சாப்பாடு நான் சாப்பிட்ற இவ்வளோ சாப்பாட்டுக்கு இவ்வளோ சைடிஷு ஐட்டங்கள் எல்லாம் வச்சு சாப்பிட்டேன். என்னடா குண்டான்னு நினைக்காதீங்க. அம்மா வீட்டுக்கு போனாலே அந்த மாதிரி குண்டால் சாப்பிட்டா தான் எனக்கு சந்தோஷம். அந்த மாதிரி குண்டால் தான் நான் எப்போவுமே சாப்பிடுவேன். இந்த ரொம்ப பிரண்டை சட்னி வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நீங்களாம் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஐட்டத்தையும் ஃபுல் கட்டிட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா நாளைக்கு ஊருக்கு கிளம்ப வேண்டியது இருக்கிறனால வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து எல்லா வேலையும் முடிக்கணும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கால் நீவுறதுக்கு வந்து மறுபடியும் வர சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து லாஸ்ட்டு ஊருக்கு கிளம்புறதுனால சரி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால பல்லடத்துலேயே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஈவினிங் தான் போயிருந்தோம். அதுவும் போகிற அவசரத்தில் வண்டி வேறு பார்க்க வேண்டியது இருந்தது. வண்டியும் அவசரமாக பார்த்துட்டு அதையும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காலனி வரைக்கும் போயிருந்தோம். இங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு கண்ணுக்கு ரொம்ப பரவாயில்ல, எங்களுக்குமே ரொம்ப பரவாயில்ல. அதனால் வந்து இந்த இது முதல்ல நம்பாமல் இருந்தோம். பட் இருந்தாலும் எங்களுக்கு இதெல்லாமே ஓகே அப்படின்னு தோன்றதுனால நாங்கள் இந்த செக்கப்புக்கு எப்போவுமே போயிட்டுருக்கோம். ஃபைனலி எல்லாம் முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நாளைக்கு ஊருக்கு கிளம்பணும். ஸோ அடுத்தடுத்து அப்படியே வந்து ஊருக்கு கிளம்புற விலாக் உங்களுக்கு அப்படியே வந்து போடுறேன். குத்துன்னு குத்திட்டாங்க. ஏன்னா டீ காஃபி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நாங்கள்